இது ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. முழுசாக கவனிங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் கமெண்ட்ஸில். முன்னாள் காலத்தில் நகரங்களை சுற்றி கோட்டை சுவர் இருக்கும், அதுக்குள்ளே தான் நகரங்கள் இருக்கும். அந்த வாயிற் காப்பாளர்கள் எந்த அனிமல் உள்ளே போக முடியாது, எதிரிகள் உள்ளே போக முடியாது, எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அரசர் மந்திரிகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக செக் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு சின்ன துரும்பு கூட உள்ளே போக முடியாது. நீங்கள் நிர்வாகத்தை கூட நீங்கள் நினச்சிக்கலாம், நிர்வாகத்தை வந்து ஒரு கோட்டை சுவரை கூட நினச்சிக்கலாம். திடீர்னு அவங்க வந்து தூங்கிட்டாங்க, ஏதோ சில நேரங்களில் தூங்கியிருக்காங்க போட்டுருக்கு. அப்போ எலிகள் உள்ளே வர ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னால் எலிகள்ங்கிற வார்த்தையே அந்த கோட்டை சுவருக்குள்ளே கிடையாது, அந்த நகரத்துக்குள்ளே கிடையாது. எலிகள் உள்ளே வந்து என்ன செய்யும், சாப்பிட ஆரம்பிக்கும், நிறைய பெருக ஆரம்பிக்குது. எலிகள் பெருக மக்களுக்கு நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லை, உணவுப் பொருளை பூரா வேஸ்ட் பண்ணுது, சேட்டை பண்ணுது, நிறையா எலிகள். மன்னருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, மக்கள் பூரா புலம்புறாங்க, ஐயா இங்கே என்ன இந்த நாடு சரியில்லை அப்படின்னு. மன்னர் வந்து யோசிக்கிறார், எல்லாத்தையும் கேட்குறாரு. எல்லோரும் ஒன்றும் புதுசாக வந்திருக்கு எலிகள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஒருத்தர் வர்றார், ஒரு புலவர் ஒருத்தர் வர்றார், வெளியிலேருந்து வர்றார். அவர் எல்லா நாட்டுக்கும் போகிற ஒரு புலவராக இருக்கலாம், ஒரு முனிவராக இருக்கலாம், ஒரு புனிதராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் போகிறார். இதெல்லாம் கேரக்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் கம்பெனியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு. வர்றார், நிறைய இடத்துக்கு போவார். அவர் ஒரு ஞானியாக இருக்கலாம். போகிறவர் கிங்கிட்ட வந்து சொல்கிறார், ராஜா என்ன இவ்வளோ எலிகள் இருக்குது இந்த நாட்டில், மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, அவங்க முகத்தில் வந்து ஒரு பொலிவே இல்லையே. நான் ஏற்கனவே வந்தப்போ அவங்களாம் ரொம்ப பிரகாசமாக இருந்தாங்க, ரொம்ப சேஃபாக இருந்தாங்க, இப்போ பொலிவே இல்லையே, முகத்தில் ஒரு பிரகாசமே இல்லையே, அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இல்லையே. என்ன ராஜா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கும் நிறையா இது பண்ணுறேன், என்னால் யோசனை இல்லைங்கிறாரு ராஜா. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? எலிகள்லாம் வந்துருச்சு, நீங்கள் பூனையை வாங்கி நாட்டுக்குள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, பூனை வாங்கி வளர்த்தா எலிகள்லாம் போயிருமா, எலிகள்லாம் குறைஞ்சிருமா? ஆமாம்மா, பூனைக்கும் எலிக்கும் ஆகாது, அதனால் பூனையை வாங்கி வைங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போயிட்டார். உடனே பூனையெல்லாம் வெளிநாட்டிலேருந்து பூனை பூரா வாங்கி எல்லா வீட்டுக்கும் பூனைகளை கொடுத்துட்டாங்க. பூனைகளை இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நல்லா செல்லங்கொஞ்சி பட்டு மெத்தையில் உட்கார வச்சு நிறையா உணவுப் பொருட்கள் கொடுத்து, ஆஹா வாயா ராசா எங்களை காப்பாற்ற வந்த மகாராசா வாயா வாயான்னு சொல்லி செல்லங்கொஞ்சி வச்சுருக்காங்க. நாளுக்கு நாள் அந்த பூனைகள் பூரா அப்படியே பெருத்து முழுக்குன்னு இருக்கு. எலிகள் குறையலை, எலிகள் பெருக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன அது பூனையெல்லாம் வாங்கி வச்சாச்சு, ஆனாலும் இந்த எலிகள் குறையலையே. அந்த ஞானியை வந்து கூட்டுவாங்க, அந்த புலவரை அல்லது ஞானியை கூட்டுவாங்க. அவரை வந்து தலையை வெட்டிடுவோம், பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. அவர் வேறு ஒரு நாட்டில் இருந்துருக்காரு, தூக்கிட்டு வந்து உன் தலையை வெட்ட போகிறேன். ராஜா ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த தலையை வெட்டிக்கோங்க. பூனையை என்ன செஞ்சீங்க? பூனையை வந்து நாங்கள் நல்லா வளர்த்தோம், நல்லா கொழுக்குன்னு வளர்த்தோம், ஆனால் எலி குறையலையே. ராஜா உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காதா? நீங்கள்லாம் என்ன நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறீங்க? பூனைக்கு பட்டினி போட்டுக்கணும், நீங்கள் பட்டினி போட்டிருந்தால் அது போய் வேட்டையாடும். ஒன்று நான் சொன்னேன் பூனையை வளங்கன்னு, பூனைன்னா என்ன கேரக்டரு, அது என்ன செய்யணும், அது எப்படி வளர்க்கணும் நீங்கள் கேட்டிருக்கணும். நான் ஒரு யோசனை சொன்னேன்னா அதை நீங்கள் டீட்டெயில் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்துருக்கணும். இப்போ பட்டினி போடுங்க, ஒரு 2 நாள் பட்டினி போடுங்க, எலி பூரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூனைக்கு. உடனே பூனைக்கு வந்து பட்டினி போட்டாங்க, எலிகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதில் எங்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி இருக்குது? யார் வாயிற் காப்பாளர், யார் எலிகள், யார் அந்த ஞானி அல்லது முனிவர், யார் ராஜா, யார் மந்திரி, யார் பூனை அப்படிங்கிறத நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டோரியில் பதில் சொல்லணும். இந்த கமெண்டில் நீங்கள் சொல்லணும். கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்க்கலாம் ஒரு கேரக்டரை நீங்கள் எப்படி வச்சு டைப் பண்ணணும். சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய தொழில் சிறக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி. மனங்கள் மலரட்டும், தொழில்கள் சிறக்கட்டும். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மகிழ்ச்சி.